ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இரவு 8:51 வரை, பின்பு அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீனம் மற்றும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்று மதியம் 2:08 மேல் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் மீன ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சூரியன். இன்றைய ராசி பலன் காண்போம். இன்று பஞ்சமி திதி என்பதால் தோஷம் உள்ளவர்களுக்கு இன்று நாகதேவதைக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ பாலபிஷேகம் செய்யவும். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகவே இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு தடுமாற்றங்களும் வர வாய்ப்பு உள்ளதால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழில் நிமித்தம் கொடுக்கல் வாங்கலில் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். இன்று நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். நீண்ட நாள் பயணத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் தனவரவும் வந்து சேரும். ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொடர்புகள் மற்றும் விவாக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வசதி படைத்த இடத்திலிருந்து மணமகன் அல்லது மணமகள் வந்து சேருவார். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கடல் கடந்த பயணத்தால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டு. புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த செயலை இன்று முயற்சி செய்து வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். நண்பர்களின் உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவே உங்களுக்கு அமையும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பூமியால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மனைவி வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மனைவியால் உங்களுக்கு இன்று மனமகிழும் விதமாக இன்று இனிப்பான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நெடுதூர பயணத்தால் சற்று அலைச்சல்களும் இருந்தாலும் வெற்றி பாதையாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து இன்று அனைவராலும் பாராட்டும் கிடைக்கும் விதமாக இன்று உங்களது செயல் இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு விரய செலவுகளை விட சுப செலவுகளே அதிகமாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பணப்புழக்கம் இன்று தாராளமாகவே இருக்கும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வியாபாரிகளுக்கு செழிப்பான நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சூரியன்
இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவே உங்களுக்கு அமையும். பெண்களால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். காதல் கைகூடும். ஒரு சிலர் வீட்டை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வீட்டில் கணவன் மனைவி இடையே இன்று அதிகமான செலவுகள் உண்டாகும். மனைவிக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக திடீரென்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று செயல்களில் உங்களுக்கு புத்துணர்வு அதிகமாகவே இருக்கும். புது முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யப்படும் செயல்களில் இன்று உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். புதிய தேடுதல்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். பணம் சம்பந்தமான விஷயத்தில் இன்று நீங்கள் கராராக இருப்பீர்கள். உங்களது கண்டிப்பான பேச்சுகளால் அடுத்தவர்களின் மனதில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கும். ஒரு சில வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். மனைவியிடம் இன்று நீங்கள் மிகவும் அன்பாக இருப்பீர்கள். மனைவியின் வேலை விஷயமாக இன்று வெளியூர் அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப கிடைப்பதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சிகள் சற்று வெற்றி பெறுவதற்கு சற்று தாமதமாகும். பெண்களால் சற்று ஏமாற்றங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் அதிக லாபம் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் மனைவியிடம் அதிகமாக பாசம் வைப்பவர்களாகவே இருப்பார்கள். அதிலும் மிருகசீரிஷ நட்சத்திரம் என்றால் கேட்கவும் வேண்டாம். மனைவி சொல்லே மந்திரம் என்பது போல் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தாயாரின் சொல்லை விட தாரத்தின் சொல்தான் மிகவும் விலை மதிப்புள்ளதாக இருக்கும். மந்திர சொல்லாக இருக்கும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். அந்த அளவிற்கு மனைவிக்கு அடிமையாக இருப்பார்கள். இன்று அதிகமான பணச்செலவுகள் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ உங்களுக்கு இன்று உருவாகும். விலையுயர்ந்த பொருள்கள் குடும்பத்திற்கு வாங்கி மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் அதிகமான லாபம் உண்டாகும். விளைச்சல் பூமியில் விளையும் விளைச்சல் பொருள்களால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். கட்டிட தொழில் சம்பந்தமாக, கலைத்துறை சம்பந்தமாக இன்று புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் உதவியுடன் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த செய்தியும் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் உங்களுக்கு மனமகிழும் விதமாக செய்தியும் உண்டாகும். திருமண தடை அகலும். வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு திடீரென்று வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். பூமி சம்பந்தமாக, கட்டிட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் நிமித்தம் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் மகிழும் விதமாக இன்று குடும்பத்தில் மன சந்தோஷங்கள் அதிகமாகும். தொட்டது துலங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தாய்மாமனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து
வந்த குறைகள் அகலும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு பிரிந்து போனவர்கள் திரும்ப வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் மனமகிழும் விதமாக இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று மனமகிழும் விதமாக லாபங்கள் அதிகமாகும். வாகனம் வாங்குவது விற்பது, வாகன உதிரிப்பாகங்கள் வாங்குவது விற்பது, இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டிட சம்பந்தமான தொழில்கள், மணல், நீர், இது போன்ற சிமெண்ட், இது போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். சற்று உடல் உபாதைகளும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். எனினும் உங்களது காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். நண்பரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமாக வாங்கி வைத்திருந்த நகை பொருள்களுக்கான பிரச்சனையும் குடும்பத்தில் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே உங்களை வாட்டி வதைக்கும். எனினும் கடன் உதவியும் பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வாகனமும் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகனம் குடும்ப வழி, மனைவி வழி அல்லது மாமனார் வழியில் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். தொழிலில் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். உங்களது பயணங்களும் இனிப்பாக இருக்கும். காத்திருந்த சுபசெய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். அதனால் இன்று உங்களுக்கு பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அலைச்சலும் அதிகமாகும். தடுமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். தாயாருக்காக மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமியை கைவிட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். திடீரென்று மனக்கவலையும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்களும் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நபரை சந்திக்க முடியாமல் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். எனினும் அவரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று இனிதே செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிசுமையும் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். படிப்பில் சற்று தடுமாற்றங்கள் உண்டாகும். படிப்பு விஷயமாக வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று சற்று தடங்கல்கள் உண்டாகும். அதனால் சற்று மனக்கவலைகளும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். கல்வி கற்பதற்காக படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான உதவியும் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சற்று பிரச்சனைகளும் ஏற்பட்டு பின்பு விலகும். பெண்களிடம் இன்று உங்களுக்கு ஆதரவும் ஆசையும் அதிகமாகும். பெண்களால் இன்று சற்று சிரமங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருப்பினும் நீங்கள் அதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டீர்கள். அந்த கடன் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீர்கள். எது வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதுவாகவே அடைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் வளைய வருவீர்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எடுத்த காரியத்தையும் இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவியால் சற்று சிரமங்களும் உண்டாகும். அனுகூலமான பலன்களும் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை இன்று மனைவி மூலம் சாதித்து விடுவீர்கள். மனைவியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு
விலகும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. படிப்பு சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். படிப்பிற்கு தகுந்த வேலை கிடைப்பதற்காக அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு படிப்பிற்கு தகுந்தாற்போல் வெளிநாடு வெளியூர் வேலை செய்யும் வாய்ப்பும் வந்து சேரும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைப்பதன் மூலம் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நாட்பட்ட காரியம் இன்று உங்களுக்கு நடப்பதால் மிகவும் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவியுடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். தன வளர்ச்சி இன்று அதிகமாகவே இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சம்பந்தமாக பொறுப்புகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். அனுகூலமான நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். பொருளுதவி இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். மனைவியால் அல்லது கணவனால் ஏற்பட்ட மனக்குமரல்கள் மனசங்கடங்கள் தீரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். 4ஆம் இடத்தில் 2:08 மேல் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் உங்களுக்கு தாயாருக்காக சற்று மருத்துவ உதவியும் தேவைப்படும். அதற்காக உங்களுக்கு இன்று சிரமம் கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. தாயாரின் சொத்துக்காக இன்று குடும்பத்தில் கலகங்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று தடுமாற்றத்துடன் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைத்தாலும் அதிலும் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று கண்டிப்பும் கராரும் அதிகாரமும் இன்று உங்களுக்கு ஓங்கும். உங்களது பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்ற அதிகார தோரணை உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையும் சற்று அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தையும் இன்று வெற்றியாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சியும் நடக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கைகூடும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றே பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேது உள்ளார். முரட்டு பிடிவாதங்களும் முரட்டுத்தனமும் அதிகமாகும். அடுத்தவர்களிடம் எப்படி பேசுவது என்று உங்களுக்கு தெரியாமல் தடுமாறுவீர்கள். நீண்ட காலமாக திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படும் பெற்றோர்களுக்கு பிள்ளையின் திருமணத்திற்காக தேதிகள் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் பெற்றவர்கள் மகிழ்வார்கள். ஒரு சிலருக்கு இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் என்றால் திருமணம் சற்று தள்ளிப்போகும் வாய்ப்பும் உண்டாகும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே இருதார யோகம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். வாழ்க்கை அவ்வளவு சரிவர அமையாது. சித்திரை நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் பெண் சித்திரை பொன் சித்திரை என்பார்கள். ஆனால் அவர்களது திருமண சமயம் ஆகும்போது அவர்களுக்கு 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் ஆகாமல் நாட்கள் தள்ளி போகும். ஒரு சிலருக்கு 27 வயது முடிந்தால்தான் திருமணமே நடக்கும். ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடந்து வாழ்க்கை சரிவர அமையாமல் 2வது திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. சித்திரை நட்சத்திர பெண்கள் என்றால் அதிகமாகவே அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு சரிவர கணவன் அமையாததே அதற்கு காரணம். அதை மீறி அவர்களுக்கு கணவன் அமைந்தாலும் வாழ்க்கையில் சிறப்பாக அவர்களுக்கு உயர முடியாது. ஒன்று கணவன் பணம் பணம் என்று அறிந்து கொண்டே இருப்பார். இந்த ராசி அன்பர்களுக்கு
பணப்புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கை சரிவர அமையாது. ஆண்கள் என்றால் அவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தங்களின் துணைவியாரால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கலகிக்கும் துணைவியாரே அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. பெண்கள் என்றால் கணவனால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். 27 வயதிற்கு பின் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு சுப பேச்சுவார்த்தைகளும் தேதியும் நிச்சயிக்கப்படும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வியாபாரம் செழிக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் இன்று நடக்கும். இறைவனின் அருளும் அவர்களுக்கு இருப்பதால் இன்று அனைத்து காரியங்களும் இன்று நன்றாகவே நடக்கும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதிற்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன் மதியம் 2 மணிக்கு மேல் 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் இன்று குடும்ப சூழ்நிலை காரணமாக பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு வந்து சேரும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தேவையில்லாத பேச்சுகளும் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட காரியங்கள் நிறைவேற்றுவீர்கள். தைரியமாக முன்னின்று இன்று அனைத்தையும் சாதிப்பீர்கள். குடும்பத்தில் தலைமை பொறுப்பை ஏற்று இன்று நீங்கள் அனைத்தையும் வெற்றியாக முடிப்பீர்கள். அனைவரும் உங்களது சொல்லுக்கு இன்று கட்டுப்படுவார்கள். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். உணவு சம்பந்தமான தொழிலில் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய கிளைகள் அது சம்பந்தமாக தொடங்குவதற்கு யோசனையும் உண்டாகும். அதற்கான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். இடம் மனை சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த கடனை இன்று முடிப்பீர்கள். குடும்பத்தில் விவாகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். காதல் திருமணம் கைகூடும். இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்ப தொழிலுக்காக இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். இன்று தொழில் நிமித்தம் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெற்றவர்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளில் இன்று வெற்றி காண்பீர்கள். தனியாக புதிய தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். புதிய தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். கடல் கடந்து நற்செய்தி கிடைக்கும். கடல் கடந்து தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மதியம் 2:08 மேல் விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசியிலேயே பிரவேசிப்பதால் சற்று தடுமாற்றங்களும் குடும்பத்தில் சில கலகங்களும் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்றே வாய் வார்த்தைகளால் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தடுமாற்றங்களும் உண்டாகும். மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக பேசிவிட்டு மனதை சங்கடப்படும் சூழ்நிலையும் ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக நடக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். இன்று அலுவலக நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வாகன சம்பந்தமாக இன்று உங்களுக்கு அதிகமான தனவரவும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக
கொண்டவர்களுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களால் சற்று ஏமாற்றம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்காக இன்று அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஆனால் அந்த முயற்சி இன்று வெற்றி பெறாமல் போய்விடும் வாய்ப்பும் உண்டாகும். அதனால் சற்று கவலைகளும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றம் கொள்வீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். நாள்பட்ட காரியத்தை இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இன்று எப்படி தீர்ப்பது என்று யோசனையில் இருப்பீர்கள். அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள். ஆனால் அந்த முயற்சி இன்று உங்களுக்கு கை கொடுக்காது. பணம் சம்பந்தமான பிரச்சனை குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான தொல்லைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் இன்று அவை சாதகமான சூழ்நிலையை தராது. வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி புதிய முயற்சியில் ஈடுபட யோசனை உண்டாகும். புதிய தொழில் தொடங்க யோசனையும் உருவாகும். வாகன சம்பந்தமான பேச்சுவார்த்தையே உண்டாகும். கலைத்துறையிலும் கட்டடத்துறையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தேவையில்லாமல் மனசஞ்சலம், மனக்குமுறல், மன துக்கங்கள் இருந்த உங்களுக்கு அவையாவும் நீங்கிவிடும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைவதால் இன்று சற்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருந்தாலும் அங்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு சற்று குறைவாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்று நீங்கள் அதையெல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மறைமுக எதிரிகளால் இன்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அவை யாவும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். உங்களது ஆலய பணிகள் சிறப்பாக நடக்கும். ஆலய பணிகளுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக அன்பர்களை சந்திப்பதன் மூலம் உங்களது தேடுதலுக்கான விடைகளும் கிடைக்கும். இன்று வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயண அலைச்சல்களால் சிறு சிறு உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்ததாகவே இருக்கும். அரசுடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனாகவே இருக்கும். அரசியலில் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக நீங்கள் நினைத்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெற்றவர்களிடம் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சொத்து தர்க்கங்கள் தீரும். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விவாக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகவே நடக்கும். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட இன்று அதிகமான பொருளாதார நிலை உயரும் விதமாக தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும். விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சியும் லாபமும் அதிகமாகவே இருக்கும். இன்று சிறப்பாக அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகமாகும். வேலையில் ஆர்வம் அதிகமாகும். இன்று லாபங்களும் உங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும். இன்று குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட மன வருத்தங்களும் நீங்கிவிடும்.
அவர்கள் திரும்ப வருவதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப கலகங்கள் தீரும். நண்பர்களுடன் வியாபாரம் சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்களும் நீங்கிவிடும். இன்று அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவும் இருக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும். அரசு துறையில் வெற்றி உண்டாகும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்குமெல்லாம் இன்று சாதகமான பலன் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சொத்து தர்க்கங்கள் விலகும். பூமி சம்பந்தமாக இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் தனலாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. அரசு சம்பந்தமான தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கட்டட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனம் விற்பது வாங்குவது, இடம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். இன்று கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரும். உதவிகள் உங்களது குடும்பம் வழி உங்களுக்கு கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் விலகும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வேலை இல்லாமல் உங்களது வீட்டில் வேலை தேடி நடப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக பயணங்களால் வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். எடுத்த காரியம் என்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை என்று சாதகமான பலனை தரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு இன்று மனமகிழும் விதமாகவே வேலை பளு சற்று குறையும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். இன்று எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியலில் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறும் விதமாகவும் நீங்கள் சொல்வது என்று அவர்கள் மதிப்புடன் உங்களுக்கு மரியாதை அளித்து கேட்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். பயணங்களால் வெற்றி வாய்ப்பு உண்டு. கல்வி சம்பந்தமாக இன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். வாகனம் வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட உங்களுக்கு அது நிறைவேறும் நாளாகவும் இன்று அமையும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. வண்டி வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் விளைபொருள்கள் சம்பந்தமாகவும் வாகனம் விற்பது வாங்குவது, பூமி விற்பது வாங்குவது, கட்டட கலைஞர்கள், கலைத்துறையில் உள்ளவர்களே இவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். வியாபார நிமித்தம் வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சற்று அலைச்சல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நண்பர்களுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வெற்றி அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று புது முயற்சி செய்து இன்று வெற்றி பெற செய்வீர்கள். தன வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். வியாபாரத்தில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றும் உங்களுக்கு சற்று சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத மனபாரம், தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு இன்று வாட்டும். 2 நாட்களாக அனுபவித்து வந்த தொல்லைகளுக்கு இன்று மதியத்திற்கு மேல் உங்களது தொல்லைகள் நிவர்த்தியாகும் விதமாகவே இருக்கும்.
2 நாட்களாக மனபாரம் மன அழுத்தம் மூலமாக உங்களுக்கு எதுவும் சரிவரவே அமையாது. இன்று மதியம் 2:08 மேல் உங்களது ராசியிலிருந்து சந்திராஷ்டமம் விலகி உங்களது ராசிக்கு அடுத்த ராசிக்கு செல்வதால் இன்று நீங்கள் மதியத்திற்கு மேல் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக சாதகமாகவே இருக்கும். அதுவரை காலையிலிருந்து மதியம் வரை உங்களுக்கு சற்று சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் என்று எதுவும் தேவையில்லாமல் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகளில் மதியம் வரை ஈடுபடவும் வேண்டாம். நண்பர்களுடன் வாக்குவாதங்கள் ஏதும் செய்யவும் வேண்டாம். இன்று அலுவலக பணி சுமை மதியம் வரை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் பிறரின் உதவியுடன் அலுவலக பணிச்சுமை குறையும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு மதியம் 2 மேல் வந்து சேரும். பொருளாதார நிலையில் மதியத்திற்கு மேல் முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மதியத்திற்கு மேல் நீங்கும். கணவன் இன்று உங்களுக்கு விலையுயர்ந்த பொருள்கள் பரிசாக தருவார். அதனால் உங்களுக்கு மனபாரம் மன அழுத்தம் 2 நாட்கள் இருந்து வந்தது குறையும். கடன் தொல்லை காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மதியத்திற்கு மேல் தீர்ப்பு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று காலை முதல் மதியம் வரை சிறப்பான பலனை தராது. மதியத்திற்கு மேல் கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த செய்தியும் மதியத்திற்கு மேல் கடல் கடந்து உங்களுக்கு வந்து சேரும். திருமண தடை அகலும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் யாவும் மதியத்திற்கு மேல் ஈடேறும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் சுபபலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் 2 நாட்கள் தடுமாறி இருக்கும் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் வாங்கின கடனை திரும்ப அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் வளர்ச்சி மதியத்திற்கு மேல் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். காலையிலிருந்து மதியம் வரை எதுவும் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலும் செய்ய வேண்டாம். பயணங்களை சற்று ஒத்திவைக்கவும். மதியத்திற்கு மேல் பயணங்கள் செய்யலாம். தேவையில்லாத வார்த்தைகளால் பிறர் மன நோகும்படி நடந்து கொள்ள வேண்டாம். இன்று சகோதரர் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி தாய்மாமன் உறவு வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வீடு கட்டும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசு தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். இன்று அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உண்டு. போட்டி பொறாமைகள் மறையும். மறைமுக எதிரி தொல்லைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். ஆன்மீக தேடுதல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக நபர்களின் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும். தேடியதற்கான விடைகளும் கிடைக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.